மிகவும் நெருக்கப்பட்டான். இப்படிதான் வாசிக்கணும் அவனை குறித்து. ஆனால் வசனம் சொல்லுது முடியும் போது அதில் அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். நல்ல கரங்களை சொல்லுவோமா? தாவீது அந்த இடத்துல பொறுமை இழக்கல. அவனுக்கு தெரியுது, என்ன தெரியுது, பொறுமை இழந்தனா இங்கே ஒன்றும் ஆகாது. அவன் நிதானமாக செயல்படுறான். நிதானமாய் நம்ம தேவனிடத்தில் விசாரிப்போம். அவர் உங்களை விசாரிக்கிறனால அப்படின்னா உங்களுக்கு கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நல்ல கரங்கத்திலே சொல்லுவோமா? உச்சாமலையிலே சொல்லுவோமா? சூழ்நிலையில பொறுமை வேணும். இல்லைன்னு வச்சுங்க என்ன செய்வோம்னா நம்மளா யோசிச்சு தர்மமாக பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்மளா என்னெல்லாம் பண்றோமோ இன்னும் 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 அதிகமாக சிக்கலாயிட்டே தான் இருக்கும். இதை வச்சு அதை முடிச்சலாம் நினைப்போம், அங்கே மாட்டிக்கிடுவோம். இதை வச்சு அங்கே முடிக்கலாம் நினைப்போம், இங்கே மாட்டிக்கிடுவோம். நம்மளால முடியாது. சரியா? ரொம்ப சிக்கலாக்கிடுவோம். கடைசியில் அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஏன் முதலே கொடுத்தான்னா? முதலே முடியலன்னு சொன்னா என்ன கேட்டா போகிறோம்? முதலே